திராவிடம் அளிக்க பாகம் 10 மனு மனப்போக்கு கூட்டல் மைய அரசு சமம் பார்ப்பன பணியா பத்திரிகையாளர்கள். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா மீடியாவும் மனுவாதிகளிடம்தான். ஏதோ 1-2 மட்டும்தான் சச்சூத்திரர்கள் கையில். அந்த அப்ராமணர்களும் அங்கீகார தேடிகள். ஏதாவது ஒரு நிகழ்வை குறித்து கூறும்போது முழுமையாய் சொந்த புத்தியில் பேச மாட்டார்கள். கல்கியே சொல்லிவிட்டது, துக்ளக்கே எழுதிவிட்டது, தினமணி தின மலரே பாராட்டிவிட்டது என சற்றும் தாழ்வு மனப்பான்மை மாறாமல் உணர்வது வாடிக்கையாகவே இருந்து வந்தது. தந்தை பெரியாரின் கேள்விக்கணைகள் பாய்ந்த பிறகுதான் அம்மாதிரியான மனப்போக்கு மெல்ல மெல்ல குறையத் துவங்கியது. இன்று ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கும் ஓதுவார் பரம்பரை கார்ப்பரேட்டுக்கு கால் கழுவுகின்றனர். இதற்கு முன்னால் இறந்த காலத்தில் பிரித்தானியாக்காரனுக்கு கூஜா தூக்கினார்கள். அதற்கான ஒரே தகுதி வெள்ளைத்தோளும் ஆங்கிலமும் தான். அதுவுமன்றி மன்னர் காலம் முதல் மக்களாட்சி காலம் வரை மக்களை மூளைச்சலவை செய்து எவ்வகையான பிரச்சனை வந்தாலும் கடவுளை கையை காட்டி எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமாயின் அவனுக்கு புரிகின்ற லாங்குவேஜில் சொன்னால்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். அவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் சமஸ்கிருதம். அது எங்கள் இன மண்டையில் மட்டும்தான் தேக்க அந்த கடவுளே ஆர்டர் போட்டுள்ளார் என்று அம்பேத்கர் காலம் தொட்டு உருட்டுகின்றனர். அதையும் மீறி அது ஒரு லாங்குவேஜ் தானே என துடுக்கு கேள்வி கேட்டால் நம்மவர்கள், நீங்களெல்லாம் ஐம்புலனை அடக்கத் தெரியாதவர்கள், சராசரி மனிதர்கள் என்கிற விமர்சனம் வரும் சங்கிகளிடமிருந்து. ஆமாம், நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள்தான். 2 கண்கள், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள், ஒரு மூக்கு என்று இருக்கும். ஆனால் மூளை என்று ஒன்று உள்ளதல்லவா, அது சனாதனிகளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாம். நமக்கெல்லாம் ஆர்டினரி மூளைதான். அதனால்தான் சமஸ்கிருதம் என்கிற தேவமொழி அவர்களின் மண்டையில் மட்டும் பதிவாகியுள்ளதாம். குறிப்பாய் மீடியேட்டர் வேலை பார்க்க அந்த பாஷையைத்தான் கடவுள் செலக்ட் செய்து கொடுத்துள்ளாராம். இப்படி பேசியே மன்னர் காலம் முதல் மக்களாட்சி காலம் வரை கப்சா விட்டே காலத்தை ஓட்டினர், இப்போதும் ஓட்டுகின்றனர். சொல்வதெல்லாம் சரி, நம்மவர்கள் கையில் ஊடகங்கள் இல்லையா என்கிற கேள்வி வரும். இருந்தது, இருக்கிறது. அம்மாதிரியான ஊடகவியலாளர்களும் காலப்போக்கில் நவீன பார்ப்பனர்களாய் மாறிப்போனதுதான் கொடுமையே. இருப்பினும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஊடகங்கள் செம்மையாகவே செயல்படுகின்றன. அந்த சில ஊடகங்களும் சில நேரங்களில் ஏதாவது மனக்கசப்பில் கருத்து வேறுபாட்டில் நம்மையே பதம் பார்க்கும். இதுதான் வாய்ப்பு என நல்ல கோடங்கி காம்பு கிடைத்துவிட்டது, இனி திராவிடனை கெடுக்க வேறு யாரும் வேண்டாம், திராவிடனே போதும் என சில கோடங்கி காம்புகளோடு உறவாடி நம் கூட்டத்தில் ஊடுருவி நம்மவர் கையை வைத்து நம் கண்ணையே குத்துகின்ற வித்தையை சங்கிகள் இன்று வரை செய்கின்றனர். எடுத்துக்காட்டாய் எட்டப்பனில் துவங்கி சீமானில் நடைபோடுகிறது. உதாரணத்திற்கு பானை சோற்றுக்கு 1 பதம் என்பது போல் உதாரணமாய் 1. இதை கூட நாம் கற்பனையாய் சொல்லவில்லை. மனுவாதமும் RSSம் எனது அனுபவம் என்ற நூலில் ரமேஷ் பதாங்கே என்பவர் கொடுத்துள்ள விவகாரமான விளக்கம்தான் கீழே சொல்கிறேன். அந்த நூலில் 128ஆம் பக்கத்தில் 2வது பத்தியில் மூல நூலான மை மனு சங்கம் என்பது மராட்டிய வார இதழ் விவேக்கின் தீபாவளி மலரில் வெளிவந்த கட்டுரை. அதாவது 1994ஆம் ஆண்டு. தமிழில் மொழிபெயர்த்தவர் திரு MKS. சரி, இனி விஷயத்துக்கு வருவோம். அந்த நூலில் ரமேஷ் பதாங்கே சொல்கிறார், நாகபுரி பயணத்தின் போது நாகபுரி தலைமை அலுவலகத்திற்கு அருகிலுள்ள மைதானத்தில் எனது உரை நிகழ்ந்தது. மோகிதவாடே என்ற இதே பழைய மைதானத்தில்தான் முதல் சங் சாகா நடந்தது. டாக்டர் ஜியை தொடுவது போன்ற அனுபவம் தோன்றிய இடமாகிய இது புனித தலம்தான். யார் அந்த டாக்டர் ஜி? வேறு யாருமல்ல, மதவெறி அமைப்பின் ஸ்தாபகர் டாக்டர் ஹெட்கேவர் தான். உடற்பயிற்சியும் சண்டை பயிற்சியும் கற்றுத்தருகின்ற மைதானத்தை புனித தலம் என்கிறார். அப்படி என்றால் கோவிலையும் புனித தலம் என்கிறார்கள். எது புனித தலம் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். RSSல்
ஒரு சிறு பதவியை ரமேஷ் பதாங்கேக்கு கொடுத்தவுடன் அவர் மேலும் பேசுகிறார். என் போன்ற மிகச் சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன், சூத்திர ஜாதிக்காரன், படிப்பில்லாத குடும்பத்தைச் சேர்ந்தவன், பணம் இல்லாதவன், இப்படிப்பட்ட புனிதமான மைதானத்தில் சிறப்புரையை அளிக்க இருந்தேன். மகாராஷ்டிரத்தில் போலி முற்போக்கு சித்தாந்த கில்லாடிகளின் வாதப்படி எனக்கு சங்கத்தில் மிக மிக சாதாரண இடம்தான் கிடைத்திருக்க வேண்டும். மனுவாதப்படி எனது இடம் கடைசியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் நான் சங்கம் பிறந்த இடத்திலேயே சங்கத்தின் சமுதாய கருத்துக்களை எடுத்துரைக்க இருந்தேன் என புலங்காகிதம் அடைகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கிறார். ஸ்ரீ பாலா சாஹேப் தேவரசை டாக்டர் ஹெட்கேவரின் மறு உருவம் என விசிலடிக்கிறார் ரமேஷ் பதாங்கே. அது சரி, அவர் சாகாவுக்கு போனவர் தானே, சாகும் வரை அப்படித்தான் இருப்பார். அதுதான் நம்மவருக்கு இந்து மகாசபையும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கமும் செய்த மூளைச்சலவையின் வெற்றி. நாம் அதை பாராட்டியே ஆக வேண்டும். ஒரே ஒரு ரமேஷ் பதாங்கேக்கு ஆர்எஸ்எஸின் மூளைச்சலவை செய்து விட்டமைக்காக நாம் பாராட்டவில்லை. இன்று நமது தெருக்களில் உடைந்த பழைய தேவையில்லாத பொருட்களை வாங்கும் பழைய பொருள் வியாபாரியிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர், அலுவலகம் செல்பவர், தொழிற்சாலைக்கு செல்பவர் என்று எல்லா